அஇஅதிமுகவுக்கும் முக்குளத்தோர் மக்களுக்கும் உள்ள இணைப்பு, பந்தம் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை வாருங்கள் அறிந்து கொள்வோம். தேவர் ஜெயந்தியன்று அதிமுக தலைவர்கள் தேவரின் குருபூஜையில் கலந்து கொள்வது என்பது ஒரு விழாவாகவே நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அளவிற்கு அஇஅதிமுகவுக்கும் தேவருக்கும் உள்ள இணைப்பு, பந்தம் அவ்வளவு ஸ்ட்ராங்கானது என்று சொல்லலாம். இவர்களின் பந்தம் எப்படி உருவானது என்றால், நாடு சுதந்திரத்திற்கு முன்பு இருந்து நாம் சொல்ல வேண்டும். நாடு சுதந்திரத்திற்கு பாடுபட்டு கொண்டிருந்தது இரண்டு விதமாக இருந்தது. ஒன்று மகாத்மா காந்தியின் அகிம்சை வழி, மற்றொன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அதிரடி. அப்போது இந்த பிரிவுகளுக்கு இடையே போட்டி தேர்தலாக மாறுகிறது. அப்போது நேதாஜி அவர்கள் இந்திய காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போது பெரிதும் அதற்கு பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர். அதே போன்று அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரும் காங்கிரஸில் தான் இருக்கிறார். நேதாஜியின் ஒரு ரசிகர் என்றே சொல்ல வேண்டும். இப்படி நகர்ந்த சூழ்நிலையில் காந்தி அவர்களின் சார்பாக பட்டாபி என்பவர் நிறுத்தப்பட்டார், சுபாஷ் சந்திரபோஸை எதிர்த்து. அப்போது பட்டாபி படுதோல்வி அடைந்தார். உடனடியாக மகாத்மா காந்தி தான் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார். இதை கேட்ட நேதாஜி அவர்கள் தான் பதவியை ராஜினாமா செய்வதாக சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டார். அதே காலகட்டத்தில் எம்ஜிஆரும் வெளியே வந்துள்ளார். இப்படித்தான் நேதாஜி, முத்துராமலிங்க தேவர், எம்ஜிஆர் ஆரம்பமாகிறது கதை. அப்படி சூழ்நிலையில் வெளியே வந்தவுடன் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார் சினிமாவில். அப்போது திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களின் மறைவு செய்தி எம்ஜிஆருக்கு கிடைக்கிறது. உடனடியாக எம்ஜிஆர் அவர்கள் தனது நடிப்பை அப்படியே விட்டுவிட்டு முத்துராமலிங்க தேவர் பசும்பொன்னை நோக்கி செல்கிறார். அங்கு சென்ற எம்ஜிஆர் அவர்கள் திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் இறுதிச் சடங்கில் ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்து காரியங்களையும் முடித்த பின்பே ஊர் திரும்புகிறார். அந்த அளவிற்கு முத்துராமலிங்க தேவர் மீது மிகவும் பாசமும் நேசமும் கொண்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போன்று முத்துராமலிங்க தேவர் அவர்களின் மீது கொண்ட பாசத்தால் 1977 நடந்த தேர்தலில் முக்குளத்தோர் அதிகம் இருக்கும் இடத்தில்தான் எம்ஜிஆர் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தினார், திண்டுக்கல்லில். அப்போது மாயத்தேவர் என்ற ஒரு வேட்பாளரை நிறுத்தி அங்குள்ள முக்குளத்தோர் மக்கள் அப்படியே எம்ஜிஆருக்கு தங்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்தனர். அதன் மூலம் முக்குளத்தோர் மக்கள் மீதும் எம்ஜிஆருக்கு பாசம் ஏற்பட்டது. தனது 1977 முதல் தேர்தலில் எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்த இடம் அருப்புக்கோட்டை, 2வது தேர்தல் மதுரை மேற்கு, 3வது தேர்தல் ஆண்டிப்பட்டி. இப்படி முக்குளத்தோர் மக்கள் இருக்கும் இடங்களில்தான் எம்ஜிஆர் நின்று வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து வந்த அஇஅதிமுகவின் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போடி, ஆண்டிப்பட்டி என அந்த மக்களின் அந்த பிணைப்பு பாசத்தை தொடர்ந்தார். அதே போன்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு தங்கத்தால் ஆன கவசம், சுமார் 4 கோடி மதிப்புள்ள கவசத்தை அஇஅதிமுகவின் சொந்த பணத்தில் வாங்கி கொடுத்தார். இதன் மூலம் அந்த மக்கள் அஇஅதிமுகவின் மீது பெரும் பாசம், பிணைப்புக்கு உள்ளானது. அதன் காரணமாக தான் இப்படித்தான் வளர்ந்துள்ளது அஇஅதிமுகவுக்கும் முக்குளத்து மக்களுக்கும் உள்ள தொடர்பு. இதை இன்று வரை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றனர். பெரும்பாலும் அஇஅதிமுகவில் முக்குளத்தோர் இருப்பதற்கு இதுதான் காரணம். முத்துராமலிங்க தேவர் மீது எம்ஜிஆர் கொண்ட அன்பு, பாசம், பக்தி, அதை அப்படியே சிறிதும் பிசகாமல் செயல்படுத்தி வந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் அன்பு, பாசம் எம்ஜிஆரை விட ஒரு படி மேலாக சென்று வெளிப்படுத்தினார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதே போன்று தற்போது உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் அந்த மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இவரும் வெளிப்படுத்தினார் என்றால்
அந்த மக்களின் வாக்கு அப்படியே அஇஅதிமுகவுக்கு தான் கிடைக்கும். ஆனால் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு பொதுவான தலைவராகத்தான் நாம் பார்க்கிறோம். வாழ்க முத்துராமலிங்க தேவர்.